வணக்கம் நண்பர்களே. சேனல் வணக்கம் சார்பாக ஆர்டிஎஸ். இன்றைய பத்திரிகையில் கூட பார்த்திங்கனாக்கா இந்த பாலியல் இது 2-3 செய்தி இன்றைக்கி நான் படித்தேன். இன்றைக்கி கூட அதில் ஒரு குறிப்பாக காரைக்குடியில் ஒரு இது நடந்திருக்கு. அங்கே இருக்கிற வாட்ச்மேனை இந்த மாதிரியான தொந்தரவு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இது கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை ஏதோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போட்டது போக்சோவில். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தர் அவர் அந்த அம்மா அந்த பாதிரியாருடைய மனைவி அப்புறம் பையனெல்லாம் சேர்த்து கூட ஏதோ இது பண்ணியிருக்காங்க. அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்படியே தொடர்ந்து டெய்லி நீங்கள் பத்திரிகையை புரட்டினாக்கா குறைஞ்சபட்சமாக நம்ம செய்தியாக வரக்கூடியது மட்டும் 4-5 செய்தி ரெகுலராக இது வராத இது எவ்வளோ நிறைய இருக்கும். அங்கங்கே கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதுக்கிடையில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஞானசேகரனுடைய இது என்னன்னாக்கா இப்போ அது பாலியல் வழக்காக மாறி இப்போ நம்ம திருட்டு வழக்காக மாறிட்டு போகிற மாதிரி தெரியுது. இப்போ அது பிடிச்சது இந்த மாதிரி விஷயங்களுக்காக பிடிச்சி பல இது போட்டு இப்போ நீதிமன்றத்தின் மூலமாக சிறப்பு இது போட்டு கூட இப்போ அவரை பள்ளிக்கரணையில் வழிப்பறி பண்ணார், அங்கே பண்ணார், இங்கே பண்ணாருன்னு சொல்லிட்டு இதே அவரை பிடிச்சி ஏதோ ஒரு 100 பவுன் நகை எங்கெங்கே விற்றாரு. அவர் மொத்தமாக இவ்வளோ காலமாக இந்த மாதிரி தொழிலை செஞ்சுட்டு இருந்தவர் வெறும் 200 பவுன் தானே கொள்ளையடிச்சிருப்பார். ஏதோ ஒரு தகவலுக்காக வரா மாதிரி தெரியுது. வழக்கு அப்படியே ஒரு மாதிரி மடைமாற்றம் பண்ணி அதோட இதுவே சாயமே வேற மாதிரி பூசுகிற மாதிரி திருட்டு வழக்கு, வழிப்பறி வழக்குன்னு அப்படி போகிற மாதிரி தெரியுது. இப்போ பார்க்க போனாக்கா முதல்ல 2012 இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் 20 வழக்குகள் இவர் மீது இருப்பதாக நாம் சொல்லலை, கனிமொழி சொன்னாங்க. தூத்துக்குடி எம்பி நம்ம முதல்வருடைய சகோதரி அவங்க சொன்னாங்க 20 வழக்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஒரு பேரில் நடவடிக்கை எடுக்கலான்ற மாதிரி அவங்க அப்படி சொன்னாங்க. அப்போ அவர் திமுகவினுடைய அனுதாபி அப்புறம் ஆதரவாளர் அந்த மாதிரி சொன்னாங்க. அவர் உறுப்பினரே இல்லைன்னாருங்க. அவர் நம்ம மாசு அவர்லாம் அவர் வீட்டில் போய் பிரியாணிலாம் சாப்பிட்டா அந்த புகைப்படங்கள்லாம் இப்போ நம்ம எல்லாம் பார்க்க தான் செஞ்சோம், பார்க்காம இல்லை. ஆனால் இது ஏன் இந்த இது இப்படி தாமதப்படுது அப்படின்றது தான் தெரியல. வழக்கை திசை மாட்டுறாங்க. டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது, நடக்காமல் இல்லை. எங்கே பார்த்தாலும் இந்த இது எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு தெரியல. பெண்களை இன்றைக்கி பள்ளியில் நாம் பள்ளிக்கோ எந்த ஒரு இதுக்கோ ஒரு பெண்களை அனுப்புகிறோன்னாக்கா எந்த இதில் அனுப்புகிறோம்? பாதுகாப்பு இருக்கும் அங்கங்கே அப்படின்னு சொல்லிட்டு தானே அனுப்புகிறோம். ரோட்டில் ஆண்கள் கூட நடந்து வெளியில் போயிட்டு வர்றதுன்னா ஒரு ஆபத்தான சூழல் உண்டாயிடும் பொழுது அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. நாட்டில் சட்டம் ஒழுங்கு யாருக்கும் எந்த இதுவும் பயம் இல்லை. இப்போ பாருங்கள், சென்னையில் இப்போ இந்த இதில் இப்போ பழவந்தாங்கல் ரயில்வே நிலையத்தில் ஒரு காவல்துறை பெண்ணை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் நகைக்காகன்றதை விட அது பாலியல் வன்மம் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் அதுவும் போயிருக்கு. போலீஸ் மேலே பயம் கிடையாது, போலீஸுக்கு மக்கள் மேலே அக்கறை கிடையாது. அதை கையில் வச்சிருக்கிற முதல்வருக்கு அந்த அக்கறை கிடையாது. அவர் பாட்டில் அங்கங்கே போயிட்டு அங்கங்கே ரோட் ஷோ அந்த ஷோ இந்த ஷோன்னு தான் நடத்திட்டு இருக்கிறார். வேறு என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. நாடு எங்கே போகுதுன்னு தெரியல. நாம் தான் குறிப்பாக சொல்லப்போனால் பெண்கள் எல்லா நிலையிலையும் எந்த சூழல்லையும் உங்களை நீங்களே உங்களை திடப்படுத்தி கொண்டு எதற்கும் துணிந்து தயாராக ஒரு தற்காப்பு கலை இந்த மாதிரி இது உடனே எதையாவது உடனே டக்குன்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் பெண்கள் இருக்கணும். அவசியமான ஒரு சூழலாக இருக்குது. எங்கே போகிறது, எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தொல்லை இருந்தால் எப்படி தான் என்ன தான் செய்ய முடியும்? இந்த ஆட்சியினுடைய அவல நிலை அந்த மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் பெரிய பத்திரிக்கை திறந்தாலே இதுதான் இருக்குது. இப்போ எந்த பத்திரிகையை பார்த்தாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு குறைஞ்சபட்சம் அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி, அந்த காவல்துறையில் கம்ப்ளைண்ட் ஆகக்கூடிய செய்தி தான் அவங்க கேட்டு போடுறது. அதுவும் குறிப்பிட்ட பத்திரிகையில் வர்றது. அதனால் நாம் தான் விழிப்போடு இருக்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் விழிப்போடு இருக்கணும்.
பெண்களை வேலைக்கு அனுப்பக்கூடிய கணவன்மார்கள் விழிப்போடு இருக்கணும். அப்பப்போ கால் பண்ணி அவங்களுடைய இது என்ன ஏது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதானா கூட அவங்க என்ன ஏதுன்றதை வந்து ஒரு கனெக்டோடவே இருந்துகிட்டு இருக்கணும். நாம் தான் பாதுகாப்பாக இருக்கணும். இது எல்லாம் வந்து உங்கள் முன்னாடி நம்ம வைக்கக்கூடிய இதுவே வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய நாள் 2026 அந்த ஏப்ரல் மேலே. அதை இதை வந்து உங்களுடைய பார்வைக்கு நம்ம வச்சிடுறோம். மக்களாகிய உங்களுடைய பார்வைக்கு காணொலி வாயிலாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய நாள் 2026 ஏப்ரல் மே. மறந்துடாதீங்க. அந்த 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 இந்த சூழலை மாறணும் அப்படின்னு சொன்னாக்கா அப்படி ஒரு மாற்றத்தை நாம் தான் கொண்டு வரணும். நன்றி, வணக்கம். ஆர்டிஎஸ்.